ரோஜாஸ் கிச்சனை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோலாம் ஃபஸ்ட்டு பார்க்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு பூரி மசாலா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ என்னென்னு சொல்கிறேன் வாங்க. வெங்காயம் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி, பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்து உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். அடுத்து மஞ்சத்தூள், கடுகு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், உப்பு. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு எடுத்து போட்டுருங்க. நான் எண்ணெய் காஞ்ச பிறகு இப்போ அதை நல்லா வறுத்துப்போம். அடுத்து இது கூட இப்போ கடுகையும் போட்டுருங்க. 2 நல்லா பொரியட்டும். இப்போ கடலைப்பருப்பும் கடுகும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இது கூட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதக்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிப்போம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணானாலும் பரவாயில்ல. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம உருளைக்கிழங்கை மசிச்சு ஊற்றிக்கலாம். நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு அந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மசிச்சு வச்சுருந்ததில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அது இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இப்போ உருளைக்கிழங்கு பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளானதாக 5 நிமிஷம் தான் எடுக்கும். இந்த உருளைக்கிழங்கு பூரி மசாலாவை நீங்கள் பூரி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.